அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் வக்ர பயிற்சி அடைய போகிறாரு. இது பார்த்திங்கன்னா ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா, வாய் சாமர்த்தியத்தாலேயே வெற்றி பெறக்கூடிய ரிஷபராசி, அதே போல் சாமர்த்தியமான பேச்சு. உங்கள் ராசியை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே பொதுவாக சொல்கிறது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம என்ன பேசினாலுமே, குரு அப்படின்னு பேசும்போது ரிஷபத்தை பொறுத்தவரையும் ஜர்க் ஆகுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகுறீங்க. ஏன்னா குரு வந்ததுலேருந்தே உங்களோட ராசிக்கு பெரிய நன்மை எதுவுமே பண்ணல. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உற்சாகமான இருக்கக்கூடிய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் தான் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டிருக்கு. காலம் நல்லா தான் இருக்குது, மெதுவாக சம்பாரிச்சுக்கலாம், எடுத்தோம் கவுத்தோம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு நடந்ததே பார்த்திங்கன்னா சுத்தமாக வேறு. எப்போவுமே கம்பீரமாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள், ஆனால் இந்த கடந்த காலம் ஃபுல்லாகவே கஷ்டப்பட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டப்பட்டுருக்கீங்க. எதுவுமே பார்த்திங்கன்னா கிடைக்கிற வரையும் தொடர்ந்து போராடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். மற்றவங்க மேலே உங்கள் மேலே பார்த்திங்கன்னா நிறைய பொறாமைகள் கண் திருஷ்டிகள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தானே, அடடா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவனுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளே நீங்கள் வெளியே 100 ரூபாய்க்கு வாங்கின ட்ரெஸ் எங்கே சீப்பாக இருக்குது, எங்கே விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதில் எப்படி நல்லதாக போடுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது. ஆனால் அடுத்தவன் கண்ணில் பார்த்திங்கன்னா அது எல்லாமே அந்த சிக்கனம் தெரியாமல், எப்படி இவன் எப்படின்னு திடீர்னு இப்படி வளர்ச்சி ஆனா, இந்தளவுக்கு சம்பாரிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பேச்சுகள் தான் இப்போ போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டுருக்கு. என்ன பேசினாலுமே மற்றவன் தூண்டி விட்டு பில்டப் பண்ணுறதுலையே உங்களுடைய பொழப்பு போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டுருக்கு. என்ன யோசிக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அடுத்தவனுக்காகவே நம்ம இந்த ஸ்டேட்டஸ்லேருந்து இறங்காமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடயே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரியும் போயிட்டுருக்கீங்க. என்ன உங்களை கேவலமாக பேசிகிட்டு இருக்க மத்தியில் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுனால ஓயாமல் ஓடிட்டுருக்கீங்க. இரவு பகல் பாராமல் உழைச்சிட்ருக்கீங்க. நிறையா பார்த்திங்கன்னா உங்கள் மேலே இதுதான் அதுதான் அப்படின்னு இல்லாமல் எல்லா விதத்துலேயும் அதாவது தூக்கி வீசுகிறாங்களா வார்த்தைகளை அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா அசிங்கத்தையும் அவமானத்தையும் தான் அதிகபட்சமாக சந்திச்சிருக்கீங்க. இப்போவும் சந்திச்சு வந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திச்சு வந்துட்டுருக்கீங்க. படாத பாடுபடுறேன், அதாவது கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடுபடுறேன். ஆனால் ஏமாற்றுறவங்க எல்லாருமே ஏமாற்றி சீக்கிரம் பேசி பழகி ஏமாற்றிடுறாங்க எங்களை. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரையும் சொல்லவே தேவையில்லை. எல்லாத்தையும் மற்றவங்களுக்காகவே விட்டு கொடுத்து எப்படி மரம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய நிழலுக்காக வெயிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம விட்டு வெளியே விலகி போகிறது. அந்த மாதிரி மரமாக உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே உங்களை விட்டு விலகிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன தான் மற்றவங்க கிட்ட போய் சொன்னாலும், இல்லை நான் பொருளாதாரத்தில் இப்படி வீக்காக தான் இருக்கேன், திருப்தியான வாழ்க்கையை நான் வாழல, காயப்பட்டு தான் வாழ்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னாலும் மற்றவங்க அதை புரிஞ்சுக்க மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது எல்லாமே ரிஷபம் பார்த்திங்கன்னா இந்த படாத பாடுபடுறது இந்த குரு பகவான் எப்பொழுது வக்ரமானாலோ அப்போ வரையும் இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இன்றைக்கி அவர் பார்த்திங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறாரு. அதனால் முதல்ல நல்ல விஷயம் 10 விஷயம் நல்ல விஷயம் குரு உங்களுக்கு பண்ண போகிறாரு. அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவமானத்தை பிறந்த கால ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமடையக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சாரம் முதல்ல நல்ல பாசிட்டிவான பலன்களை தரப்போகுது. அதில் எதுவுமே மாற்றம் இல்லை. ஒரு விஷயத்தை பேசி என்னால் பண்ண முடியல, சாமர்த்தியமாக பேசக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இப்போ இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா துளியுமே இல்லை. தனிப்பட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசாகவே ரிஷபத்துக்கு கடந்த காலத்தில் ஃபுல்லாக எதுவுமே இல்லை. போட்ட முதலீடை எடுக்கிறதுக்குள்ளே கண்ணில் தண்ணி வருதுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அப்படியே நின்றுச்சு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, குரு வரும்போது நல்லா இருக்கும் பலனை அப்படின்னு தான் சொன்னீங்க. ஆனால் உங்கள் ராசியை பொறுத்தவரையும் குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு நல்லதே பண்ணுவார். ஆனால் ரிஷபத்தை பொறுத்தவரையும் குரு பகவான் பார்த்திங்கன்னா
ஒரு நல்ல விஷயம் பண்ணா, அதுக்கு ஈக்குவலான ஒரு கெட்ட விஷயம் பண்ணியிருப்பாரு. அப்போ உங்களுக்கு வீடு கட்டி குடுத்துருப்பாரு. அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, புண்ணியார்ச்சனை பண்ணும்போது, எவன் யாரு வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்லையோ, அவங்க எல்லாருமே உங்கள காயப்படுத்திட்டு போயிருப்பாங்க. யார் யார் வந்து நீங்க பெருசா விருப்பப்படுறீங்களோ, அவங்க எல்லாருமே உங்கள வந்து முதுகுல குத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு, இத்தன நாளா மத்தவங்களுக்காக சப்போர்ட்டிவா இருந்திருப்பீங்க. எல்லாம் சரின்னு பேசி பழகியிருப்பாங்க. கடைசியா ஒரு விஷயம், கடைசி நேரம் 10 பேர் இருக்கும்போது உங்கள கால வாரி விட்டு போயிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் நடந்திருக்கு. அதேபோல திருமணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரவே இல்ல. நல்லா வந்ததுக்கு ஈக்குவலா வந்து பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஏன்னா, நான் வந்து யாரையுமே சொல்லல. இவங்கள நம்பி பொண்ணு பார்க்க சொன்னேன். இவங்கள நம்பி மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். இவங்க பார்த்தா நல்லதா கொண்டு வருவாங்க. ஏன் அப்பா, அம்மா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஜாதகத்துல. அது மாரி மத்தவங்கள 3வது நபர்கள் பார்த்தா சீக்கிரம் ஆயிரும்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. நாங்க பார்த்தா கூட நல்ல வரன் புடிச்சிருப்போம் போல. இப்ப ரொம்ப பிரச்சனையாவே இருக்கு. அடுத்த ஸ்டேஜ் கல்யாணத்துக்குன்னு போகவே மாட்டேங்குது. வரவங்க எல்லாரும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயர்றாங்க. ஏதோ ஒரு பொம்மை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் ரிஷபத்துக்கு இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நெறையா பிரச்சனைகள். சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் ரிஷபத்துக்கு போயிட்டே இருக்கு. இனி வரக்கூடிய காலம், அதாவது குரு பகவான் வக்ரம் அடைறது ஒரு நன்மை. எப்பொழுதுமே இந்த ரிஷபத்த பொறுத்தவரையும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வழுக்கக்கூடாது. அப்படி வலுத்தா நமக்கு வந்து முதுகுல பல பேர் நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருப்போம். முதுகுல பல பேர் குத்துவாங்க. நம்மளை பல பேர் ஏமாற்றம் பண்ணுவாங்க. அதுல இருந்தெல்லாமே இன்னைக்கு வக்ரம் அடையிறதுனால, இந்த அசிங்கத்திலிருந்தும், இந்த அவமானத்திலிருந்தும் நீங்க மீண்டு வெளிய வந்து நல்லபடியா வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி குடுப்பாரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பாரு. சாதாரணமா இருக்கிறவங்கள அடுத்த கட்ட வளர்ச்சி குபேரன் ஆக்குவாரான்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்த பொறுத்து. ஆனா, சாதாரணமா இருக்கிறவங்கள கண்டிப்பாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஒரு பாதைய காமிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பாதைய காமிப்பாரு. எப்பொழுதுமே நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. கோச்சாரம் ஒரு பாதைய தான் காமிக்கும். தசா புத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ரோடு, இதுதான் வழி, இதுல போனா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, கோச்சாரம் ஒரு பாதைய காமிக்கும். அந்த பாதையின் மூலியமாக ஒரு வெற்றி ஏற்படுறதுக்கு, "அம்மம்மா போதுங்க, நீங்க சொல்றது எதுவுமே நடக்கல" அப்படின்னு சொன்னாலும், நிச்சயமா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ அதிர்ஷ்டத்தினால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நம்பியே ஏமாந்துட்டேன். நீங்களும் சொல்றீங்க, "லக் இருக்கு, லக் இருக்கு, லக் இருக்கு. முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்கன்னு" சொல்றீங்க. ஆனா அந்த லக்கு காமிக்கவே இல்ல. அந்த லக்கு செயல்படவே இல்ல அப்படின்னு நம்ம என்னதான் பேசினாலும், நிச்சயமா குரு பகவான் 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, இதற்கு முன்னாடி இருந்த கஷ்டத்த விட இனிமேல் நம்ம நல்லா வருவோம் அப்படின்னு அனுசரணையாவும், ஆதரவாவும் உங்களுக்கு தோள் கரங்கள் குடுக்கறதுக்கு 2, 3 நபர்கள் வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வருவாங்க. மன உளைச்சல்ல இருந்த உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த காலம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. எவ்வளோதான் முட்டி மோதினாலுமே ஒரு முன்னேற்றம் இல்லைங்க. சோம்பேறிகள் எல்லாமே உழைச்சு முன்னேறிட்டே இருக்காங்க. நீங்க சொல்லிட்டே தான் இருக்கீங்க. இப்போ மேஷத்த சொல்றீங்க, அடுத்து ரிஷபத்த சொல்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நிச்சயமா இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணும். 5ஆம் அதிபதி இன்னைக்கு 5ஆம் இடத்திலேயே இருக்காரு. அப்ப என்னன்னா, பிரச்சனையாவே போயிட்டுருக்கு. பிரச்சனை இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்து விஷயங்கள் எல்லாமே உடன் பிறந்தவங்களா தூக்கி வீசுற அளவுக்கு இருக்குதுங்க. உள்ள வந்தாவே வெட்டிருவேன், குத்திருவேன்னு சொல்ற அளவுக்கு தான் உடன்பிறப்புகள் எல்லாமே இருக்குது. அடுத்தவனுக்கு எடுத்து வாழணுங்கிற அவசியம் இல்ல. இருந்தாலுமே ரிஷபத்த பொறுத்தவரையும் இன்னைக்கு இதுதான் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலத்துல இந்த வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த கால ஜாதக அடிப்படையும் சரி, இன்னைக்கு கோச்சார காலத்திலயும் சரி, நல்ல ஒரு யோகம் இருக்கும் பட்சத்தில, பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும். குரு பகவான் 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதேபோல 5ஆம் அதிபதியும் பார்க்குறாரு. குழந்தை வேணும், குழந்தை வேணும்னு பெருமாள் கிட்ட நீங்க முன்னுக்கு நின்னு வேண்டுறது நிச்சயமா பெருமாளுடைய காதுல கேட்டு, உங்களுக்கு அந்த பெருமாள் சம்சாரம்
ஒரு அனுக்கிரகம் பண்ணி நிச்சயமா குழந்தை பேருக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அரசியல்ல ரொம்ப கவனம், அரசியல்ல வெற்றி. அரசியல்ல வெற்றின்னு சொல்றீங்க, அரசியல்ல கவனம்னு சொல்றீங்க. இதுதான் கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல்ல நிறைய பெரிய பேரும், புகழும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்க உள்ள போகும்போது நிறையா குறுக்கு வழிகளும் தென்படும். அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துல மத்தவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை மாத்திருவாங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் நீங்க ரொம்ப கவனமாக ஒரு ஒரு விஷயத்தையும் கையாளணும். வாய குடுத்து மட்டும் மாட்டிக்கவே கூடாது. உங்கள சிக்க வைக்கிறதுக்கு சுத்தியும் ஆளுங்க ரெடியா இருக்கிறாங்க. என்னடா கிடைக்கும் இவன மாட்டி விடலாம், எதுடா கிடைக்கும் இவன அவமானப்படுத்தலாம் அப்படின்னு ரெடியா இருக்காங்க. அவங்க முன்னாடி உஷாரா இருந்து ஒரு நல்ல வழிக்கு பிழைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த கோச்சாரம் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுமோ தவிர, வீழ்ச்சிய ரொம்ப கொண்டு போகவே போகாது. இருந்தாலும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கணும். இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். கோச்சாரம் அப்படிங்கிறது கோள்களுடைய சாரம். அதாவது அனுதினமும் கோள்கள் மாறிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறிட்டு இருக்கும். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். நம்ம தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து, உங்களுடைய கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில, தசாபுத்தி அடிப்படையில பலன்கள் நிச்சயமாக மாறும். அதுல ஒரு மாற்றமும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்ல. தனிப்பட்ட ஜாதகத்த நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் உங்க எல்லோருக்குமே நல்ல வழிகாட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.